ஹலோ. அண்ணே வணக்கம்ண்ணே. வணக்கம். அண்ணே நல்லா இருக்கீங்களா? நல்லா இருங்க. அண்ணே வணக்கம்ண்ணே. நான் பெரியகுளம் தேமுதிக நகரச்செயலாளர் யுவராஜ் பேசுறேன். ஏங்க அந்த வீடியோ எடுத்தாச்சு தம்பி. எடுத்தாச்சுண்ணே. அண்ணே ஒரு தாழ்மையாக கட் பண்ணிடுறாங்க, கோச்சுக்காம மட்டும். இல்ல இல்ல, நான் அவரை பத்தி நல்லா தான் பேசியிருக்கேன். அவரை பத்தியோ மிஸ்ஸஸ் கேப்டனை பத்தியோ நான் எதுவுமே பேசல. அண்ணியாருக்கு தமிழ் தெரியாதுன்னு சொன்னீங்க அண்ணே. அது உண்மை, அது உண்மை. ஐயோ ஏங்க, எனக்கு நீங்க உங்களை விட எனக்கு அதிகமா தெரியுங்க. என்ன காரணம் தெரியுமா? அதாவது அவங்க யாரு என்ன, அவங்க அந்த பொண்ணு பார்க்க போற விஷயத்து வரைக்கும் எனக்கு தெரியும். அவங்க தமிழ் தெரியாதவங்களுக்கு பேச தெரியாது, தெலுங்குலாம் பேசினாங்க. அதுக்கப்புறம் போக 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 அவங்க படிச்சுக்கிட்டாங்க. இதான் உண்மை. அதானே சொல்லியிருக்கேன். அதுல என்ன தப்பு? நீ இப்ப அண்ணியோட பேட்டியெல்லாம் அண்ணி பாத்திருக்கீங்களானே? ஆமா. எப்படி தமிழ் பேசுறாங்கண்ணே? ஆமா, நான் சொல்லலையே, அதை குறை சொல்லலையே. சரிண்ணே. அதாவது அப்படி பார்க்க போனேன். ஒரு நிமிஷம் அண்ணே, அண்ணனை வந்து தப்பா பேசல, ஒரு நிமிஷம் அண்ணன் கேளுங்க. கேப்டனோட ஆலயத்தை வந்து கோயில்னு வச்சுட்டான். அத குரு பூஜையா கொண்டாடுறதும் கொண்டாடாம இருக்கிறது வந்து அவருக்கு ஏற்கப்பட்ட தொண்டரோட கடமை, நியாயமா இருக்க மக்களோட கடமை. என்னண்ணே? சரி, அத பத்தி நீங்க பேச வேண்டிய அவசியமும் இல்ல. இல்ல, அதாவது கோயில்ல வந்து குரு பூஜை நடத்த மாட்டாங்க. அது வந்து நீங்க அந்த இந்து பெரியவர்கிட்ட கேட்டு பாருங்க. சரிங்கண்ணே. கோயில்னு வச்சீங்கன்னா குரு பூஜை நடத்தக்கூடாது. நீங்க நினைவு போயிட்டீங்க. அதுதான் விஷயம், வேற ஒண்ணும் இல்ல. இல்ல அண்ணே வந்து திரையுலகில் இருந்தீங்கல்ல? ஆமா. அண்ணே வந்து எத்தனை தடவை வந்துட்டு போயிட்டீங்க? 3 தடவை வந்துட்டு போயிருக்கேன். சரிங்கண்ணே. இப்ப ஏன்னா தலைவரோட நினைவு நாளுக்கு வரல? இல்ல இல்ல, அதாவது அன்னைக்கு வந்து நான் வெளியூர்ல இருந்தேன். சரிங்கண்ணே. அதுக்கப்புறம்ண்ணே ஏங்க, நான் வந்து அங்க தம்மட்டை அடிச்சுட்டு வரணுங்கிறது அல்ல. இல்லண்ணே, நீங்க இவ்வளவு தூரம் பேச வேண்டிய அவசியம் இல்ல. உங்களுக்கு மாசம் 5000 ரூபாய் நாங்க கூட போட்டு விடுறோம். சரிங்களா? அதனால அவர்களுக்கு ஒரு தாழ்மை. அப்படி இல்ல இல்ல இல்ல, அதாவது அந்த குரு பூசை என்பது அவர் வந்து கேப்டனே அதை ஒத்துக்க மாட்டாரு. ஏன்னா அதாவது அண்ணா சமாதின்னு சொல்றோம், எம்ஜிஆர் சமாதின்னு சொல்றோம். அந்த மாதிரி அதுக்கு ஏன் அடுத்த கட்டத்துக்கு போவானே அப்படிங்கறதா என்னுடைய கேள்வி. வருங்காலத்துல வேற மாதிரி ஆயிரும். சமாதின்னு சொல்லிட்டோம்னே, இது வந்து ஆலயம்னே, கோவில்னே, நாங்கெல்லாம் வணங்குறோம். அவரை வந்து தெய்வமா நேசிக்கிறோம். சரிங்களா? நாங்க உங்களை விட அதிகமா எம்ஜிஆர் நேசிக்கிறோம். அப்படிலாம் சொல்லாதீங்க. அப்படி நீங்க எத்தனை தடவை எம்ஜிஆருக்கு போய் பண்ணிட்டீங்கன்னு தப்பா எடுத்துக்க வேணாம். பண்ணிக்கிட்டேனா? ஆமாண்ணே. ஏங்க, நாங்க இதயத்துல வச்சிருக்கோங்க. அனுமார் மாதிரி கிழிச்சு காட்ட முடியுமா? சொல்றேன் சொல்லுங்க. இல்லண்ணே, நீங்க சொல்றேன் சொல்லுங்க பாப்பா. இல்ல இல்ல, நீங்க சொல்றத சொல்லிருங்க. இல்லண்ணே, உங்க இதயத்தை நீங்க சொல்றீங்க, இதயத்துல வச்சிருக்கீங்கன்னு சொல்றீங்க. இல்ல, அத வாதம் பண்ண வச்சுருங்க. எங்க மனித தெய்வமா அவர் உயிரோடு இருக்கும் போதே எங்களை மனித தெய்வம் சொல்லியிருக்கான். சரிங்களா? சரி, அவரை பத்தி தயவு செஞ்சு இதோட ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்டா வச்சுக்கோங்க. எங்க அண்ணியார் பத்தியோ எங்க தலைவரை பத்தியோ நாங்க கோயில வந்து பூஜை கொண்டாடுவோம், என்ன வேணா கொண்டாடுறோம். அதை பிடிக்காம உங்களுக்கு அதை பத்தி பேசுறதுக்கு எந்த ஒரு இதுவும் கிடையாது. சரிங்களா? பேசாதீங்க. எங்க அண்ணியாருக்கு தமிழ் தெரியாதுன்னு சொன்னா ஒரு நாள் வாங்க, நான் கூட டேட் வாங்கி தரேன், வந்து பேசி பாருங்க. தமிழ் தெரியுமா தெரியாதா, இல்ல என்ன பேசுறாங்கன்ற பாருங்க. தயவு செய்து இனிமேல் இந்த மாதிரி வீடியோ எல்லாம் விட்டீங்கன்னா நல்லா இருக்காது, பாத்துங்க. சரிங்களானே? சரி.